தான் வந்து சார் ஐயோ எங்கள் அண்ணா அப்படின்ற மாதிரி அவருடைய தவறுகளை ஒரு ஆள் வசந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன தவறு இருக்குன்றத நோட் பண்ணுறதுக்கு பல பேர் அப்படி சுற்றிட்டே இருப்பாங்க. என்ன ஏதாவது ஒன்று பிடிச்சது ஆள் மடக்கணுட்டா ஏன் அவன் தூக்கி கொடுக்கல நல்லா. சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து இப்போ ப்ரெஸ்ஸில் நான் திட்டேன், அதை போட்டு பெருசாக பண்ணிட்டீங்களே அது என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கணும் இல்லையா நீங்கள். அது மாதிரி எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க நல்லவங்கப்பா. ஏதோ இது நடந்த ஏதோ ஆத்திரத்தில் பண்ணிட்ட சிவகுமார் சார் மைக்கை தள்ளி விட்டார், ஃபோனை தள்ளி விட்டார். அதுக்கு யாராவது எதாவது பண்ணிங்களா? ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. நான் வந்து சத்தம் போட்டு போட்டு பின்னால் நின்றுட்டு அவர் கேமராவை இப்படி பார்த்து நம்ம இங்கே கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம். அவரை என்ன பார்க்குறதில்ல, பக்கத்தில் நின்றுட்டு அப்படி நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க. அவங்க பேசுகிறவங்கள பார்க்க மாட்டாங்க. அங்கே கேமரா பார்த்து அப்படி ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்கிறாங்களாம், பார்த்தியா நிற்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் சொல்லணும். இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்போ அட்மாஸ்ஃபியரில் ஆட்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சார் தயவுசெய்து அவரை அனுப்புங்க சார், நீங்கள் இந்த பக்கம் வந்துருக்கு சார், தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கு பின்னால் கூட்டம் உங்களுக்கு? அவருடைய பேட்டி பேச்சு தான் உங்களுக்கு முக்கியம். அதனால் அப்படி மாறினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுறது அதுதான். அதனால தான் அது ஒரு 200 பேர் 300 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க சார். அதில் அழுத்து போய் வெளியே வந்தோன்னே கேமரா வச்சுட்டு சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் பக்கத்தில் கூட்டத்தை விளக்கிட்டு வந்து நின்றுட்டு அப்படின்றாங்க. இது கஷ்டமாக இருக்குது. இப்படி திரும்பி பார்த்தா வாயா வந்து பேசியான்னு சொல்லி காரணம் அதுதான். அதுதான் நடந்தது. அதை பெருசாக போட்டு என்னை வந்து ஒரு மோசமான ஆளாக ஆக்கிட்டேக்கல சார் நீங்களா. சரி ஆமாம். ஏன் பிரேம்ஜி பண்ணிட்டு இருக்கான் படம் பண்ணி அவங்க படிக்க விட்டாச்சு. இப்போ எழுதுறா இங்கிலீஷில் எழுதுறாங்க. அதை இப்போ தொழிலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆசை கிடையாது. எங்கள் பிளட்லேயே இருக்கிறத எங்கள் பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் உங்கள் சந்ததிகளை அப்படி வளர்க்கணும். உங்கள் ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் வர விடாமல் இதில் பல கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்கள் பையனும் மற்றவங்களாம் ப்ரெஸ்ஸில் வர வேண்டாம்டா, நாங்கள் ரொம்ப பாடுபட்டோம். நான் இப்போ வெங்கட் பிரபுவே சினிமாவுக்கு வர வேண்டாம்னு துரத்தினேன். லண்டனில் படிக்க வைக்கிறதுக்கு. அமெரிக்காவில் படித்தான், லண்டனில் படித்தான். 2 பேரையும் இந்த பக்கம் சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அனுப்புனா கரெக்டாக வந்து நிற்கிறான். ஒரு சான்ஸ் வந்து ஒரு டைரக்டர் ஆகினால தான் அதில் சாதிக்கிறாங்கன்றதே நமக்கு சந்தோஷம். நம்ம மியூசிக் பண்ணக்கூடாது சார். சார் காலங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் நீங்கள் வந்து பண்ணலாம். கொஞ்சம் பிரபுட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வெங்கட் பிரபுட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்கள் அப்பா நல்லா தானே இருக்கார். அவரை போட்டு படம் அடியா, அவரை போட்டு இப்போ ஆக்ட் பண்ணுற ஒரு படம் லெனின் பாண்டியன் ஒரு படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வருது. அதை பார்த்துட்டு நீங்கள்லாம் கண்டிப்பாக கூட தயாராக இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ ஹார்ட் டச்சிங்கான படம் வந்திருக்கு. என்னுடைய சுய விளம்பரமும் கொஞ்சம் சொல்லிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நல்லா வந்திருக்கு. அதை பாருங்கள். அவங்க படத்தில் அறிமுகமாகும்போதே நிலா காயும் நேரம் சரணம் போது இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரசிக்காம இருக்க மாட்டோம். ஏன்னா அது அந்த சுச்சுவேஷன் இப்போ பிரசாந்தான் அவங்களும் ஆக்ட் பண்ணிருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு இருப்போம். நல்லா இருக்குது அந்த பொண்ணு அப்படிங்கிறதா இருக்கும். தவிர இது வரைக்கும் சினிமாவில் கெட்ட பேர் வாங்காத எங்களை பற்றி தெரியும். ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எந்த விட கான்ட்ரவர்சிலையும் ஈடுபடாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தா நல்லா ரசித்தோம். நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணோம், நிறைய படங்கள் கலந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து எனக்கு ஜோடியாக நடக்கிறாங்கன்னா அம்மா சொன்னோன்னா அது ஏன் வந்த உடனே வழியிறீங்க அப்படின்னு. வேறு வழி இல்லைம்மா, நான் நினச்சேன்னா நீ வந்து எனக்கு ஜோடியாக நடிப்பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக போச்சு. இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் சார், டெவலப்மெண்ட் நம்ம நினைக்க முடியாது. காலையில் 10 மணிக்கு ஒரு ஷோ சார், 2 மணிக்கு ஒரு ஷோ சார், சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஷோ. 3 ஷோவை பண்ணுறாங்க. காமராஜர் ஹால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 3 மணி நேரம் சார். 10 to 1 ஒரு ஷோ, 2 to 5 ஒரு ப்ரோக்ராமு, அப்புறம் வந்து 6 to 10 ஒரு ப்ரோக்ராம் சார். ஸோ 3 ஸ்லாட்டாக பண்ணுறோம். இதில் சுஷீலாமாவை இன்வைட் பண்ணியிருக்கோம், சிற்பி சார் வர்றாரு, இவர் தானு சார், கலிப்புலி தானு சார் வர்றாரு, டைரக்டர் வசந்த் சார் வர்றாரு, சித்ரா லக்ஷ்மண் சார் வர்றாரு. அதே மாதிரி சூப்பர் சிங்கர்ஸ், சன் சிங்கர்ஸ், பிளேபேக் சிங்கர் ரோஷினி வராங்க, செந்தில் தாஸ் வர்றாரு, மாலதி வராங்க. நிறைய, அதாவது என்னோடய இசை பயணத்தில் நிறைய பேர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ள இவங்களெல்லாம் நான் கேட்டவுடனே இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ இது முதல்ல அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹம்பிள் ஹியூமன் பீங்காக பின்னணி பாடகி கங்கா. ஸோ இவங்க எல்லாருமே இவங்க வராங்க, ஆளுக்காளுக்கு ஒரு சாங் 2 சாங் பாடுறாங்க. ஸோ இதுதான் 100க்கும் மேற்பட்ட செலிப்ரிட்டிஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க சார்.
சார் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான இது என்னென்னா சார், இந்த இல்லை சார், முதல்ல இந்த நிகழ்ச்சி 40 வருஷத்தை ராஜா சார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் நான். அவர் போயிட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி 40 இயர்ஸ் பண்ணுறேன் சார், அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு தான் வந்தேன் நான். ஸோ நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சாதனை படைத்தவர்களை வந்து கௌரவிக்கிற நிகழ்ச்சி எதனா இருக்கா? ஏது சார்? இசையில் சாதித்தவங்க, பின்னணியில் சாதித்தவங்க. 40 வருஷம் மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற இவரை நாங்கள் பாராட்டுறோம், நாங்கள்லாம் சேர்ந்து. அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 40 வருஷம் லைட் மியூசிக்கை விடாமல் கிராமங்கள்லேயும் சரி, நகரங்கள்லேயும் சரி, திருமண வீடுகள்லையும் சரி, சபாவிலையும் சரி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு உண்டு. அவருக்கு தான் மற்றவங்களை பாராட்டுறது தனி விழாவாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து அவர் 40ஆவது வருஷத்தை கொண்டாடுறதுனால இவரை நம்ம கொண்டாடலாம். இது 2லேருந்து 5 வரைக்கும் வந்து ரோட்டரி கிளப் அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கொடுக்குறாங்க. அது ஐயா கையால் நான் அந்த நிகழ்ச்சியில் நான் வாங்குகிறேன் நான். ஸோ இதுதான். நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. எல்லாம் சாப்பிட்டீங்களா? வெரி குட் சார், வெரி குட். அடுத்ததான் பின்னணி பாடகி கங்கா அவர்களுக்கு கங்கை அம்மா சார் ஒரு சால்வை அனுப்பார்கள். அவங்க ஒரு சில வார்த்தை. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. என் மனம் மட்டும் இல்லை, எல்லார் மனமும் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியாக கூத்தாடிட்டு இருப்போம். அப்படி எதுக்காகனா ஒரு நல்ல விஷயத்தை சமுதாய சேவைக்காக செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்திற்காக அதை பார்த்து நான் போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு. இருந்தாலும் அவங்க மிகுந்த அருமையான சேவை செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்து என்னுடைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு யூகே முரளி அவர்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு 40ஆவது வருஷம், 40 வயசு குழந்தை, 40 தான் ஆகுது. பிறக்கும்போது இருந்து பாடிட்டுருக்காரு. அதனால் 40 தான் ஆகுது. இப்போ எங்கள் மாதிரி இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். 10 வயசுலேயே ஆரம்பிச்சதுனால இப்போ பார்த்திங்கன்னா 60 வருஷத்துக்கு மேலே மேடையில் பாடிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு சாதனைகள். எங்கள் மூலமாக, எங்கள் இசையின் மூலமாக என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அமர் சேவா சங்கமெல்லாம் நாங்கள் 2-3 ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் அவங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணோம். அது மாதிரி நிறைய நிறுவனங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ராமகிருஷ்ணா மிஷன்லேருந்து எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் என்ன தான் துட்டுக்கு சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு அது போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதில் இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய ஏற்படும். முரளி சொன்னார், நீங்கள்லாம் அதை பார்க்கணுன்னு. அது ஏற்பாடு பண்ண வேண்டியது உங்கள் கடமை தான். காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணி அங்கேயே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அது நிச்சயமாக. அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு இருந்தால் தலைவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி, பஸ்ஸு மட்டும் கிஸ் இல்லை, பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போய் அங்கே காட்டினா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் காட்டுவாங்க. எதுக்காகனா இவங்க வந்து நல்ல காரியத்துக்கு பண்ணுறதுக்கு பல பேருக்கு மனசு வராது. இப்போ வந்து பல நிகழ்ச்சிகளுக்கு நான் பணம் வாங்குறது, நிறைய பணம் கொடுப்பாங்க சார். நிறைய பாட போகிறோன்னா எங்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தியாகம் பண்ணி இதெல்லாம் அவங்களுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தியாக மனப்பான்மையில் தான் பல பேர், பல சிங்கர்ஸ் எல்லாருமே, மியூசிஷியன்ஸ் எல்லாமே ஒத்துழைச்சி வருவாங்க. எல்லாருக்குமே அந்த மனசு இருக்கிறனால நல்ல காரியத்துக்கு பண்ணுறாங்க, நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நானும் அதே மாதிரி தான். இவர் சொன்ன உடனே நல்ல காரியத்துக்குன்னொன்னே உடனே நான் ஓடி வர மனசு இருந்தது. காரணம் என்னென்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய அக்கறை உண்டு. நிஜமாகவே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற முரளி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் வந்து இசையமைப்பாளராக மாதிரி 10 படங்கள் இசையமைத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இன்னும் நிறைய படங்களை பண்ணுவதற்கு நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணோம்னா, எங்கள் சொந்த கதையை கொஞ்சம் அப்படியே அடிச்சு விட்டுக்கணும். இந்த ப்ரெஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, பாலு தான் பாடியிருப்போம், எஸ்பிபி இவங்கெல்லாம் பாடிட்டுருப்பாங்க. நாங்கள் ஓனாக கம்போஸ் பண்ண சாங்ஸை அங்கே போட்டு காட்டுறதுக்காக என்ன பண்ணோம், முதல்ல ரிஹர்சல் பண்ணிவிட்டு அந்த மேடையில் நாங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கோம், அதை கொஞ்சம் கேளுங்க புதுசாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் பாடுவோம். அதில் பண்ண நிறைய பாட்டுகள் அது மாதிரி பாடி கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஏதோ நினைவுகள் இந்த மாதிரி பாட்டெல்லாம் அங்கே கம்போஸ் பண்ணி ஜனங்கள் முன்னால் பாடி அது பாப்புலரானோடனே அதை கொண்டு வந்து சினிமா பண்ணோம். ஆக இவருக்கு ஒரு வழி இருக்கிறது. இசை நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, நீங்கள் ஓனாக கம்போஸ் பண்ண சாங்ஸை கூட நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கம்போசிஷன்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ப்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும். ப்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப அருமையாக, ரொம்ப எங்களை எப்படி வேணாலும் ஆக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அப்படி ஆக்கிட்டு இருக்கோம் நிறைய. இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன சொல்லணுமா? வேறு ஏதாவது? நிறைய கேட்க இதுதானே சரின்னு ஒத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் எல்லோரும் வர்றாங்க. எல்லாருமே
நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி தான் வர்றாங்க. எல்லாருக்குமே அந்த சமூக மனப்பான்மை இருக்குது, தேசத்துக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்கு. இது இப்படி பண்ணாலும் நீங்கள் அடுத்த வருஷம் இதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் பண்ணுறதில்ல. அவங்க எங்கள் கட்சியை நம்மளாம் பண்ணுறதில்ல. அண்ணன் பண்ணுறது அது நிறைய என்னென்ன ரகசியமாக அவர் வெளியிட மாட்டாங்க. அவங்க பல விஷயங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு செய்தி உங்களுக்கு. அது வந்து விளம்பரப்படுத்திக் கொள்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. பசங்க சரியா பாக்குறது இல்ல, தாய் தகப்பன அப்படியே விட்டுறாங்க. நீங்களே பார்த்து யூடியூப்ல ரோட்ல விட்டு துணி எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? உங்க பசங்க உங்களை எப்படி பாத்துறாங்க? சூப்பராக பார்த்துக்கிறத பார்க்குறீங்களே, நான் எப்படி இருக்கேன் பாருங்க, அப்படி இருக்கேன். அப்படி பார்த்துக்குறாங்க எங்கள் பசங்க. எல்லாருக்கும் அந்த நினைவு வராது. அது வந்து எனக்கு மனசில் ஒரு பெரிய குறை. காரணம் என்னென்னா, அம்மா அப்பா ஃபாரினுக்கு போயிடுறாங்க. ஃபாரினுக்கு போனால் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அம்மாவை கூப்பிட்டு போகலாம், அப்பாவை கூப்பிட்டு போகலாம். அங்கே இருக்கம்மா நீங்கள் இருப்பான்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அன்னையும் தந்தையும் தானே பாரில் அண்ட சராசரம் கண் கண்ட தெய்வம் அன்னையும் எல்லாம் பாடினாங்க. இந்த காலத்தில் அம்மா அப்பா பாடுறது ஏதாவது பாட்டு இருக்கா? யோசிப்பேன். அந்த பாச பந்தங்கள்லாம் விலகிக்கிட்டு வருது, உறவு முறைகள்லாம் விலகிக்கிட்டு வருது. படங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய சொன்னாங்க, அம்மாவும் நீயே அனாத ஆசிரமத்தில் பாடின பாட்டு தான் அது. அது மாதிரி பல பேர் வழிகாட்டிகளாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு வரணும். அப்படி பண்ணுறவங்க அவங்க வயசாகும்போது அவங்க பிள்ளைங்க சேர்த்து விடுறது கரெக்டாக இருப்பாங்க. நீ உங்கள் அப்புறம் சேர்த்து விட்டில்ல, நீ அங்கே இரு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா கச்சேரி பண்ணும்போது சாங்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி சொன்னீங்க எங்களுக்கு. நாங்க ரெக்கார்ட் பண்றோம். ஆனா காப்பிரைட்னு ஒரு விஷயம் வரும். அது அவங்க வாங்கிடுவாங்க. ஒண்ணு அவங்க பாடும்போது நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க யூடியூப்ல போடும்போது காப்பிரைட்னு ஒன்னு வரும். வேற ஒருத்தர் மியூசிக் பண்ணிருப்பாங்க. காப்பிரைட் அடிப்பாங்க. அதுக்கு எப்படி சொல்லுங்க? காப்பிரைட்ஸில் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியாக தான் சொல்லணும். ஏன்னா இல்லை அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா, எங்களோட பாட்டு பொட்டு வச்ச தங்க கோடம் சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபினட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு, டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அது பெர்மிஷன் வாங்கணும். அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம். அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி, இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியாக போகிறது. அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார், எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அவங்க கேட்காம போடுறதுனால தான் நமக்கு எரிச்சல் வருது. நம்மளை யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம பாடல்கள் பாப்புலராக நமக்கு சந்தோஷம் தான். வந்து ஒரு அனுமதி, இளையராஜா அவர்கள் நன்றின்னு ஒரு போர்டு போடுறதுக்கு என்ன, ஒரு வார்த்தை போடுறதுக்கு என்ன, இந்த பாடலை கொடுத்து உதவி இளையராஜாவுக்கு நன்றி போடலாம். அப்போ எங்களை மதிக்காமல் நீ போயா நீர் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. இந்த காப்பிரைட்ஸுங்கிறது வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க. அதனாலாம் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஏஆர் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்கெலாம் நான்லாம் அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன்ட்ட பேசி அது ஒரு தடவை சண்டை கூட வந்தது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். லைட் மியூசிக்காரங்களாம் அவங்கெல்லாம் விட்டோன்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டார் அண்ணா வந்து. லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது விட்டாங்க. அதனால் லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல், ஒரு ப்ரோக்ராமை போடாமல் ஒரு சின்ன பீட்டாக இந்த பாட்டு பாடினாங்க, இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரைட்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் இன்றைக்கி வந்து ஒரு பல்லவி, ஒரு சரணம், ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் வர்றதுக்கு இருக்காது, முடியாது. இப்போ நன்றி அறிவிப்பு சொல்கிறாங்க சார். நன்றி சொல்கிறதுக்காக கூட நாங்கள் வந்து இளையராஜா சார் போய் மீட் பண்ணுவோம், சொல்லுவோம். அப்போது நாங்கள் எப்படினாலும் அவங்க நன்றி சொல்லும்போது ஒரு ஃபோட்டோ போடுவோம். அந்த ஃபோட்டோ கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது எதனால? அது இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ரூல். இப்போ அமிதாப் பச்சன் சார் வாங்கியிருக்காங்க, இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. என்னை பற்றி செய்திகளை போடக்கூடாது, ஏன்னா தவறான திரிதலோடு வருது. அதே மாதிரி ஏஐயில் எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாமல் ஒரு காமெடியாக வந்து இப்படி போகுது. அது மாதிரி அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோம்னு சொன்னால் நம்ம மூளை வேலை செய்யாது. ஏஐயில் போய் நம்ம அடிமையாக போயிட்டோம்னா, ஃபோனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. வாத்தியான பண்ணியிருக்கேன்னு நீங்கள் காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது, அதுக்கும் போயிருக்க என்ன சம்மந்தம் இருக்குது. ஆகவே ஏஐயே நம்பக்கூடாது. நம்ம மூளையில் அது மாதிரி கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதை அங்கே கொடுத்துட்டு ஓசியாக கொடுப்பாங்க, பின்னால் வரும் பொறுங்க, பின்னாலும்
நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? சந்தோஷம் இல்ல சந்தோஷம். சார், டவுட்டுக்காக தான் கேக்குறேன். சொல்லுங்க. நீங்க போட்டோ புடிச்சிட்டு நாங்க போடணும் அதுக்காக தான் கேக்குறேன். நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்கள் வந்து என் கூட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருந்து பாருங்கள். என்னென்ன வேலைகளில் மாட்டிக்கிறோம், என்னென்ன கதைகளை கேட்குறோம், என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம், என்னென்ன வேலைகளில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுக்கிடையில் இதில் கவனம் செலுத்துனோம்னா எங்கள் கவனம் வேறு மாதிரி போயிடும். அண்ணனே சொன்னாங்கள்ல, நான் எல்லாம் நம்ப மாட்டேன். நான் வந்து நானாக என்னுடைய திங்கிங்கில் அது என்னென்னா, நீங்கள் ஒரு டியூன் அதில் கொடுக்குறீங்கன்னு வைக்கலாம், இதை கம்போஸ் பண்ணேன்னா அது வந்துடும். அப்போ உங்களுக்கு புதுசாக நம்ம ஏதோ ஒரு மொழியில் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு காலரை தூக்கி விடுவீங்க. அது உங்கள் மூளை இல்லை, உங்கள் மூளையில் உருவாகலை. அது அங்கே அவங்க கொண்டு போய் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். நம்ம மூளையை கடைசி வரைக்கும் நம்ம மூளையில் வரக்கூடிய விஷயங்கள் தான், எழுத்துக்கள் தான், பாட்டு தான், குரல் தான் நிற்குமே தவிர மற்றவர்கள் நிற்காது. அது வேறு மாதிரி போயிடும். அதனால் நம்பாதீங்கிறதுக்காக அந்த மீட்டிங் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். அது மாதிரி ஏஐயில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எல்லாருக்குமே நீங்களே பார்க்கலாம். சில நேரத்தில் காமெடியாக இருக்குது, இப்போ உருவம் கரெக்டாக இருக்குது, மற்றபடி சிரிக்கும் போது வேறு யாரோ மாதிரி பேய் மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. அது சரியாகணும். அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மேலேருந்து இப்போ ஷாருக் கான்லேருந்து, இப்போ அமிதாப்ஜிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் என்னை வந்து இதை பற்றி எழுத வேண்டாம், எங்களோட அனுமதி இல்லாமல் இது பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பண்ணால் போதும். மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் அது வந்திருக்கே தவிர இன்டர்நேஷ்னல் ரூலை ஃபாலோ பண்ணி தான் அண்ணன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்கிறது உங்களுக்கு செய்யுது. வேற ஒன்று யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார், யாராவது ஒருத்தர் உங்களுக்கே தெரியுது. நான் பதில் சொல்கிறத விட உங்களுக்கே தெரியும் என்ன காரணம் சொல்லுங்கள். அப்போ மியூசிக் ரைட்டர் போடுறது நல்லா இல்லையா? அவங்களாம் இந்த மாதிரி பாட்டு போட முடியாதா? அது நான் சொல்லக்கூடாது. தம்பிங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க, நம்ம சகோதரர்கள், நம்ம குடும்பம். அதனால் அவங்கள குறை சொல்கிறதில்ல. ப்ரொடியூசரோ டைரக்டரோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தால் அது சொன்னாங்கன்னா அவங்க போடுவாங்க. மியூசிக் ரைட்டர் அது போடுவாங்க, அதே மாதிரி போட்டு தருவாங்க. இது ஜோடி மஞ்ச கூறுவினா இவங்க ஒன்று போட்டதா ஒன்று போடலாம், போட்டு அது மாதிரி ஆனால் அந்த பீட்டு வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டதுனால, அந்த பாட்டு பழக்கப்பட்டதுனால அது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு குஷியை ஏற்படுத்துது. ஆல்ரெடி பார்த்தா இப்படி மாற்றி பார்க்குறோமே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் அது வருதே தவிர மற்றபடி ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இசையமைப்பாளர்கள் இதற்கு மேலும் இசைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இடம் கொடுக்குறது இல்லைங்கிறதான் உண்டு. அவங்கள்ட்ட சொல்லி ஐயோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டை போடியானா போட்டுருவாங்க. அதை வர வைக்கணுமே தவிர பல சுவையை எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் சில நேரத்தில் தேவைப்படும். அதை அனுமதியோடு பெற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது. பாலிவுட் டைரக்டர் அனுராக் கஷ்யப் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாரு, தமிழ் சினிமாவோட ஒரு காலகட்டத்தில் நல்ல மெலடி பாடல்கள், காதல் பாடல்கள்லாம் வந்துட்டு இருந்தது, அதை நாங்கள் பாலிவுட்டுக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி வந்து பாடல் எதுவும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்துல தமிழ் சினிமாவோட காதல் பாடல்கள் அதான் இளையராஜா இல்லை, கங்கைமரன் இல்லை, வேறு என்ன சொல்கிறதா இல்லை. இளையராஜாவும் இல்லை, கங்கைமரனும் இல்லை. கங்கைமரன் அப்போ யாராவது இப்போ ஃப்ரீயாக படம் பாட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி கொடுத்துருவான், காசெல்லாம் வாங்குறதில்ல, வச்சுக்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இருக்கமே தவிர மற்றபடி அண்ணன்லாம் அந்த நிலைமைக்கு இறங்கக்கூடாது. அவருக்கு சிம்பனி எழுதிட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. உட்காந்து புக்கில் சிம்பனி எழுதிட்டு இருப்பார், இல்லை புதுசாக பகவத்கீதை முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பல வேலைகளில் பெரிய வேலைகளில் உட்காந்துருக்காரு. எனக்கு சினிமா வேணும், அவங்க நடிக்கிறதுக்கு போகணும், அந்த ஆசையே கிடையாது. சதா சர்வ காலமும் மியூசிக்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு அண்ணனா கிடச்சிருக்காருன்னா எல்லா வீட்டிலையும் சொல்கிறது தான். என்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. ஏன்னா ஒரே தம்பி நான் தான் இருக்கேன். அதனால் அவ்வளோ பெருமைகளும் எனக்கு மாத்திரம். இப்போ நான் வந்து அம்மாவோட சார்பாக சொல்லணுன்றது, அதாவது இப்போ இருக்கிற அங்கே அந்த வயதானவர்கள் அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்விதத்திலும் அவங்களுக்கு குறை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்ம். இவங்க இது வரைக்கும் ஒருத்தரை கூட வாடா போடான்னு நாங்கள் கூப்பிட்டது கிடையாது. சின்ன பசங்களை கூட எல்லாரையுமே கண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ இருக்கிற அந்த 110 பேர் அவங்கள கூட அவங்களோட 60வது இது பண்ணுறதுக்கு 60வது பர்த்டேக்கு வந்து அவங்களுக்கு அந்த சஷ்டியப்த பூர்த்தி மாதிரி அவங்களுக்கு பண்ணி, அதுவும் இல்லாமல் இவங்களை எல்லாரையுமே ஃப்ளைட்டை வச்சு இங்கேருந்து ஷீரடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த பாலியேட்டிவ் கேர் பற்றி சொன்னாங்க இல்லைங்களா, அதில் ஒன்று தான் நான் ஆட் பண்ணேன். அதாவது எவ்வளோ அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எப்படி அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் மக்களுக்கு எப்படி வந்து ஆனந்தம் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இப்போது அம்மா சொல்கிறது என்ன, இப்போ ஒரு ரூமில் வந்து இருப்பாங்க, நிறைய பேருக்கு அதில் ஓரல் கேன்சர் இருக்கும்.
அந்த ஓரல் கேன்சரில் வந்து அவங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களால வந்து அங்கே இருக்க முடியாது, மற்றவங்களால இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி மக்கள் இப்போ நார்மலாக என்ன பண்ணலாம்னா, சரி நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி இது மாதிரி இங்கே இருக்குது நீங்கள் வாங்கன்னு அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க ஃபைனல், அதாவது அவங்களோட இறைவன் பாதத்தை தான் போய் சேர போகிறாங்க அப்படின்ற சமயத்தில் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பாலியேட்டிவ் கேருக்கு ஒரு 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 பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அந்த பில்டிங்கோட நீங்கள் எல்லாமே கட்டாயமாக அதை வந்து பார்க்கணும். அந்த லொக்கேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் வந்து நடுவில் ஒரு ஒரு வாட்டர் பாடி ஒன்று ஓடும். இந்த எல்லா பெட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாடியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி சமயத்தில் அவங்க போகும்போது கூட ஓரளவுக்கு அதுவும் ஒரு ஆனந்தமாக போகணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக அவங்கள அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அது. ஸோ இது நார்மலாக ஒரு ரூம் மாதிரி ஒரு 10x10 ரூம் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணாமல், இது வந்து அவங்க கடைசி காலத்தில் கூட அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது கூட அவங்க ஒரு சந்தோஷமாக அவங்களோட உயிர் பிரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். இதுதான் ஆனந்தத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை எனக்கு தெரிஞ்சு. அம்மா, திஸ் இஸ் வாட் ஐ திங்க் யூ நோ, இட்ஸ் ரியலி கிரேட் ஆஃப் யுவர். இது ரெண்டு தான் நான் ஆட் பண்ணோங்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே ஃபுல் டீட்டெயில் மேடம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா 2003 ஆரம்பிச்சு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிற வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டாங்க. அது என்னென்னா 110 பேர் முதியோர் அதில் இருக்காங்க, 270 பேர் வந்து ஈவினிங்கில் வந்து டியூஷன் படிக்கிறாங்க, 240 பேர் காலேஜில் படிக்க வச்சுட்ருக்காங்க, 83 பேர் வந்து ஸ்கூலில் படிக்க வச்சுட்ருக்காங்க. இது இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பொது தொண்டு செய்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி இவங்களுக்காக வேண்டிய அந்த கச்சேரி நடத்தி கொடுக்குற யூகே முரளி அவர்கள் 3 இதாக பண்ணி கொடுக்குறாரு. அந்த கச்சேரி நீங்கள் பார்க்கணுன்னா எந்த இப்போ காலையில் 10 மணிக்கு வந்தாலும் டிக்கெட்டு கொடுக்குறாரு, 3 மணிக்கு வந்தாலும் ஓகே, 6 மணிக்கு வந்தாலும் ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத அந்த பாஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வாங்கிட்டு அதையும் நீங்கள் கவரேஜ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஆனந்த அறக்கட்டளைக்கு நீங்கள் செய்கிற பேர் உதவியாக இருக்கும். அடுத்ததான் யூகே முரளி அவர்கள் பேருரையாற்றுவார். வணக்கம், நான் யூகே முரளி, உதயராகம் யூகே முரளி இசைக்குழு தலைவர், இசையமைப்பாளர், பின்னணி பாடகர். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு நிகழ்ச்சியில் தான் ஆக்சுவலாக பாகியரதி அம்மாவை சந்தித்தேன். நான் என்னோடய நிகழ்ச்சிக்கு அவங்க கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது அவங்களோடைய ஒரு 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 ஃபங்க்ஷன் நான் போய் அட்டன் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அதில் நிகழ்ச்சி ஒரு டான்ஸ் பண்ணாங்க. அவங்களாம் அவ்வளோ சந்தோஷமாக அந்த நிகழ்வில் கலந்துருந்தாங்க. ஸோ அப்போ நான் அம்மாட்ட, அம்மா நான் ஆனந்தத்துக்கு ஒரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆனந்தத்துக்கு போனேன். அந்த ஆனந்தம் போய் பார்க்கும்போது பார்த்தா, ஐயோ இவ்வளோ அழகான ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டு அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு என்னென்னா, நான் வந்து இசைக்குழு ஆரம்பித்து 1985 ஆரம்பித்து 40 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 10,000 நிகழ்ச்சிங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஒரு 10 திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். எனக்கு என்னென்னா, இந்த 40வது ஆண்டு விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண ஒரு நிகழ்ச்சி பண்ணி 10ஓட 11 பண்ண விருப்பம் இல்லை. எனக்கு வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம பண்ணுற நிகழ்ச்சி அது வந்து பயன்படணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அம்மா கிட்ட அந்த ஆஃபர் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன். அம்மா, இந்த மாதிரி என்னுடைய 40வது ஆண்டு விழா பண்ணுறேம்மா, அது ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது அடுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எனக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸால் தான் இன்றைக்கி அது இன்னும் உருவெடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒன்று அந்த அவேர்னஸ், அதாவது ஆனந்தம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது ஒரு அவேர்னஸ். காரணம் வந்து நான் முதல்ல ஆரம்பித்ததும் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நிறைய இந்த 40 வருட இசை பயணத்தில் நிறைய பேருடைய என்னுடைய அந்த மியூசிக்கல் ஜேர்னியில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 to 5 பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் 10 to 1 சொல்லிட்டு ஒரு 3 ஸ்லாட்டாக பண்ணுறோம். ஸோ எனக்கு என்னென்னா, அது அத்தனையிலையும் எனக்கு என்னென்னா, அம்மா வந்துட்டு அது ஆனந்தத்தை பற்றி பேசிட்டு, இந்த ஆனந்தத்தோடைய இவர் பண்ணுற சேவை வந்துட்டு அந்த இப்போ அம்பத்தூரில் எனக்கு தெரிஞ்சுட்டு அங்கே நிறைய பண்ணின்னு இருக்காங்க. அது உலகெங்கும் போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது மூலமாக கண்டிப்பாக நிறைய பேர் ரீச் ஆகணும். இது வேறு லெவலில் வரணும். அதை பாலியேட்டிவ் கேருக்கு அவங்க கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. இந்த பூமி பூஜைக்கு கூட நான் போயிருந்தேன். நான் அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் ரைசிங்காகவும் சரி, அதே மாதிரி ரீச் ஆகும். எனக்கு மெயின் என்னென்னா, ஒரு சைடு ஃபண்ட் ரைசிங், ஒரு சைடு ரீச். எவ்வளோக்கு எவ்வளோ இது மக்களை போய் சேருதோ அவங்க எல்லாமே இந்த பாலியேட்டிவ் கேருக்காக கண்டிப்பாக எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க. இது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும். ஸோ அவங்க செய்கிற இந்த சேவை திட்டங்களுக்கு நான் பண்ணுற என்னுடைய இந்த 40வது விழா வந்துட்டு அது ஒரு ஏதாவது சின்ன
சின்ன இது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் அதை விட பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதில் முக்கியமான பங்கு என்னென்னா, எனக்கு கூப்பிட்ட உடனே அமர் சார் ஒரு எனக்கு பெரிய ஒரு பில்லராக வந்து சப்போர்ட் பண்ணுறது தான். அது இருக்கிறதுலே ஹைலைட். அவர் தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இது பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நீங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் பண்ணுற ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, ஆனந்தத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அந்த ஆனந்தத்தில் பண்ணுற, ஏன்னா நான் போய் பர்சனலாக போய் பார்த்து நான் ஃபீல் பண்ணதுனால தான் நான் இந்த நிகழ்ச்சி பண்ண முடியறது, இந்த பாக்கியம். நீங்கள்லாம் சேர்ந்த ஒரு நாளைக்கு அந்த ஆனந்தத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா, உங்கள் மூலமாக அது இன்னொன்று உலக அளவும் எங்கே எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய பேர் அதுக்கு அந்த மக்களுக்காக சேவை செய்ய வருவாங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் பண்ணுற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அத்தனை பேரும் வரணும்னு ஆசைப்பட்றோம். இன்னொன்று, இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பாசஸ் நாங்கள் தரோம். நாங்கள் அத்தனை பேர் எந்த டைம் ஆனாலும் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தரணும். இது அன்பான வேண்டுகோள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறது காசு